இந்த போராட்டத்தை முன்னிறுத்தி வழக்கறிஞர்கள்லாம் உண்ணாவிரதம் இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் கூட்டமைப்பு அப்படின்ற மாதிரி ஒரு இதை உருவாக்கி அரசியல் சாசனத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம வாங்குறதுக்கே இங்கே போராட வேண்டிய ஒரு கவலைக்குரிய நிலைமை இருக்குது. அதை மாற்றணும், எங்கள் காலத்துலேயாச்சும் அதை மாற்றணுன்ட்டு தான் நாங்கள் ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கோம். தமிழ் மொழியில் நாங்கள் சட்டம் படிச்சுட்டு ஹைகோர்ட் போகிறதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறையா பேர் மாவட்ட நீதிமன்றத்தோடு நின்றுறாங்க, ஹைகோர்ட்டு வரமாட்டிக்காங்க. அதுக்கு லாங்குவேஜ் ஒரு தடையாக இருக்குது. அதை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எளிய மக்களுக்கோ ஏழை மக்களுக்கோ வழக்கில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியணும். அப்போ தான் ஒரு அட்வொகேட் என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அவங்க சார்பாக என்ன பேசுகிறாங்க, அவங்கள பற்றியே கேட்குறப்போ நீ குற்றம் செஞ்சியான்றப்போ அந்த பர்டிகுலர் விஷயம் மட்டும் தான் கேட்பாங்க. பட் ஆனால் ஃபுல்லாகவே வழக்கில் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுட்டா அவங்க இன்னும் அவங்களுக்கான இன்னும் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும். அது இல்லாத ஹிந்தி பேசுகிற மாநிலத்தில் தொடர்ந்து ஹிந்தியில் வழக்காடலான்னு சொல்லிட்டு ஒரு நிலை இருக்குது. ஆனால் தமிழ் பேசுகிற மாநிலம் மற்ற பல மொழி பேசுகிற மாநிலங்களில் அந்தந்த லாங்குவேஜ் வழக்காடு மொழியாக இல்லை. அதை ஹிந்திக்கான ஆதரவை தமிழுக்கு கொடுத்தா ரொம்ப முக்கியத்துவமாக நல்லதாக இருக்கும். ஹிந்தியை சான்ஸ்கிரிட்டை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. இல்லாமல் எங்களை மாரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் இப்போ தமிழ் படித்தவங்களும் சரி, எங்களால் பொதுநல வழக்குகள் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா எங்களுக்கு தமிழ் மொழியில் ஆதார இது இருந்துச்சுன்னா நாங்களும் மேல்முறை செய்ய முடியும். பொது வழக்குகளை நாங்களும் பண்ண முடியும். இப்போ நானும் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இருக்கேன். நாங்கள் உயர்நீதிமன்றம் வந்துட்டோம்னா ஆங்கிலத்தில் தான் இது பண்ண முடியும். அப்போ அது எங்களுக்கு சிக்கலாக இருக்குது. நாங்கள் தமிழில் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கோரிக்கை என்னென்னா, தமிழை ஹைகோர்ட்டோட ஒஃபிஷியல் லாங்குவேஜாக ஆக்குறது, வழக்காடு மொழியாக ஆக்குனா மற்ற தமிழ் மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு என்ன நடக்குது, நம்ம கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க.